இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்ங்கிற ஒரு பிரச்சனை வந்து எப்படின்னா, ஒரு சிலர் வந்து நைட் படுக்க போகும்போது, தூங்க போகும்போது கால்வலி வரும். ஆனா, திருப்பி அவங்க நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த கால்வலி கம்மியாயிடும். ஸோ, இதனால அவங்களுக்கு வந்து நைட்டு தூக்கமே பாதிக்கப்படும். போய் நைட்டு படுத்தா தூக்கம் வரணும் எல்லாத்துக்கும். போய் தூங்குனோம்னா நிம்மதியா தூங்கணும். ஆனா, தூங்க போகும்போது கால்வலி. இறங்கி நடந்தா கால்வலி கம்மியாகுது. அப்ப எப்படி நீங்க தூங்க போவீங்க? தூக்கமே உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்ல. ஸோ, இந்த மாரியான ஒரு பிரச்சனை வந்து நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றது? எப்படி இதுக்கான அவாய்ட் பண்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த மாரியான நபர்கள் வந்து ரொம்ப அன்காமன் கிடையாது. அட்லீஸ்ட் 100 பேர்ல ஒரு 2 பேர்லேருந்து 7 பேர் வந்து இந்த மாரியான கால்வலினால பாதிக்கப்படுறாங்க. இது ஏன் இந்த மாரியான கால்வலி வரும்னா, ஒரு சிலருக்கு வந்துட்டு பிரெக்னன்ட்டா இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒரு லேடீஸ்க்கு வந்து இந்த மாரியான நைட்டு படுக்கும்போது கால்வலி வரும், நடக்கும்போது கம்மியாகுது. நைட் எப்படி தூங்குவாங்க? ஸோ இந்த மாரி பிரெக்னன்ட் லேடீஸ். 2வது வந்து அயர்ன் டெஃபிஷியன்சி. நம்ம வந்து ரத்தத்தில அயர்ன் கம்மியா இருந்தாலும் இல்ல விட்டமின்ஸ் ஏதாவது கம்மியா இருந்தாலும், விட்டமின் பி, அயர்னு, விட்டமின் டி கம்மியா இருக்கும்போது, அந்த மசில் பெயின் நைட் வரலாம். நடக்கும்போது நல்லாயிருக்கும், படுக்க போனா கால் வலி வருது. ஸோ விட்டமின் டெஃபிஷியன்சி. இந்த மாரி இருக்க நபர்களுக்கு வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கு. இதோட சேர்ந்து வெயின்ல கால்ல ரத்தம் தேங்கும்போது, இன்னும் அது ரெட்டடிப்பா 2 டைம்ஸா இன்னும் பெயினோட இன்டென்சிட்டி அதிகமாகலாம். ஸோ இதெல்லாமே நம்ம ரூல் அவுட் பண்ணணும். இப்ப விட்டமின் டெஃபிஷியன்சி பிரெக்னன்ட்டா இருக்கக்கூடிய நபர்கள்ல ப்ளஸ் ஆல்சோ வெயின் ரிலேட்டட் இஷ்யூஸ். கால்ல ரத்த தேக்கம் ஏற்படுதா, வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்குதா, இது எல்லாத்தையும் 3மே இந்த மாரி நபர்களுக்கு நம்ம காசஸா இது மாதிரிலாம் இருக்குதாங்கிறத ரூல் அவுட் பண்ணோம்னா, அதுக்கான வைத்தியம் பண்ணும்போது, நம்ம இந்த ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம்க்கான ஒரு தொந்தரவை நம்ம இன்னும் கம்மி பண்ணலாம்.